வணக்கம் தம்பி. வாங்க. இது என் பொண்ணு, இது மாப்பிள்ளை. சார் சாமான்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். வாங்க. உனக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் பாருமா, சரிங்கப்பா. எது வேணா எடுத்துக்கம்மா. போ. வாங்க போய் பார்க்கலாம். அப்பா அன்னைக்கு ஒரு டிவி பார்த்தேன்னு ஆமாம்மா, அந்த டிவி தான்மா. ரொம்ப நல்லா இருக்கும்னு தம்பி சொன்னாரு. ஏன் தம்பி, நீங்க சொன்ன டிவி இதுதானே? ஆமா, அந்த டிவி தான். அப்புறமா நீ பாத்துக்கிற வீட்டுல ரூமுக்கு ஒரு ஃபேன் மாட்டினாதான் வசதியா இருக்கும். அதனால 3 ஃபேனா வாங்கிடலாம். 3 ஃபேன் எடுத்துக்க. சரிப்பா, அதுவும் நல்ல ஐடியா தான். என்ன மாப்பிள்ள, நீங்க பேசாம நிக்கிறீங்க? உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கங்க. அதான் பாத்துட்டு இருக்காளே மாமா, உங்க பொண்ணுக்கு வேண்டியதை நீங்க வாங்கி தர போறீங்க. நான் என்ன சொல்றது? மாப்பிள்ளையே அவ இஷ்டப்படி தான் தேடிக்கிட்டா. பரவாயில்ல, சொல்லுங்க. இது பாருமா. மாமா, இந்த சிடி பிளேயர்லாம் எடுத்துக்கிட்டுமா? இதுக்கு போயா மாப்பிள்ள தயங்கி, நீங்க தாராளமா எடுத்துக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ். அங்கே வச்சிருங்க. அம்மா, வேணுங்கிறத எடுத்துக்கம்மா. அப்பா, இந்த மிக்ஸி, எடுத்துக்கம்மா. அப்புறம் அந்த குக்கர். எதை வேணாலும் எடுத்துக்க. அப்பா, இந்த கிரைண்டர் ஒண்ணு. ரவி, அதை நான் அனுப்பி வச்சிருங்க. போதும்பா, இதுவே போதும். இன்னும் ஏதாவது வேணாலும் வாங்கிக்கமா. இல்லப்பா, வேண்டாம், போதும், அப்புறம் பாத்துக்கலாம். அப்படியா? சரி, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அப்புறமா உங்க அம்மா கிட்ட வீட்டுல எதுவும் சமைக்க வேணாம்னு சொல்லிடு. நான் வரும்போது கோழி, மீன், நண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். எதுக்கு மாமா? அதான் டெய்லி விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல. அட, நீங்க என்ன மாப்பிள்ள, மருமகன்னா என்ன சாதாரணமா? நான் வாங்கிட்டு வருவேன், நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். சரி மாமா. சரிப்பா, நாங்க கிளம்புறோம். வாங்க. ஒரு நிமிஷம், இதை வச்சுக்க. இல்லப்பா, அவர்கிட்ட இருக்கு, வேண்டாம். பரவாயில்ல, புடி, இதை வச்சுக்க, ஆட்டோக்கு வச்சுக்க. சரி, வாங்க. தம்பி, பில்லு போடுங்க. ஏங்க, அன்னைக்கு என்னமோ என் பொண்ணால மான மரியாதை எல்லாம் போச்சுன்னு குதிச்சுங்க. இன்னைக்கெல்லாம் தலைகீழ நடக்குது. என்ன தம்பி பண்றது? 1000 தான் இருந்தாலும் பெத்த பொண்ணு. அன்னைக்கு மனசு பூரா ஆத்திரம், அதான் அப்படி பேசிட்டேன். அதுக்காக நாம பெத்த பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? ஏதோ தப்பு பண்ணிடுச்சு. நான் கோவப்பட்டனே தவிர என் மகளை பிரிஞ்சதுல என் மனசு துடிச்சு போச்சப்பா. என் மருமகன் இருக்காரே, ரொம்ப தங்கமானவருப்பா. என் மகளை தாங்குன்னு தாங்குறாரு. நான் பார்த்திருந்த மாப்பிள்ள கூட என் பொண்ணுகிட்ட இவ்வளவு பிரியமா இருந்திருக்க மாட்டாரு. நமக்கு வேணுங்கிறது என்ன? மக கண் கலங்க கூடாது, அவ்வளவுதான். எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது, சந்தோஷமா இருக்காங்க. தேவையில்லாம நாம போய் ஏன் பிரச்சனை பண்ணணும்? என்ன சொல்றீங்க தம்பி? நான் சொல்றது கரெக்ட் தானே? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்தாங்க பில்லு. என்ன தம்பி, பில் எல்லாம் ஜாஸ்தியா போட்டிருக்கீங்க, கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா? அதெல்லாம் முடியாதுங்க. நான் எப்போ ஒரே மாதிரி தான் பேசுவேன். மாத்தியெல்லாம் எனக்கு பேச தெரியாது. இது கரெக்டான ரேட்டு தான். சரிதான். தம்பி ஏதோ கோவத்துல இருக்கீங்க போல் இருக்கு. இந்தாங்க, பணத்தை வாங்கிக்கங்க. பொருள்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க தம்பி. பணத்தை கொடுத்துட்டீங்களே, அனுப்பி வைக்கிறேன், போங்க. சரி, வரேன் தம்பி. என்னடா ரவி, வியாபாரம்லாம் நல்ல சூடா நடக்குது போல இருக்கு. சில பேர் வந்து நம்மள சூடு ஏத்திட்டு போறாங்க. ஆமா, விஷயம் இல்லாம இந்த பக்கம் வரமாட்டியே, என்னடா விஷயம்? ஒண்ணும் இல்ல, மெயின் ரோட்ல ஒரு சூப்பர் கடை வந்திருக்கு. கட்டுப்படி ஆகிற மாதிரி தான் வாடகை. நம்ம கடையை அங்க மாத்தினா வியாபாரம் பிச்சுட்டு போகும்னு தோணுச்சு. அதான் உன் காதுல போட்டு வைக்கலான்னு வந்தேன். என்ன, கடை இடம் மாத்திடலாமா? ஓகே தானே? நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேனா? கடையை பார்க்க சொன்னா ஏன்டா அப்படி புதுசு புதுசா சொல்லி என்ன குழப்பற? உனக்கு வேற வேலை இல்லையா? ஏன்டா ரவி, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு கோவப்படுறேன்? பிடிக்கலன்னா விட, அவ்வளவுதானே. தேவையில்லாம ஏதாவது வந்து சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு. சரி சரி, அந்த பேச்சை விடு. ஆமா, உனக்கு ரெட்டை குழந்தை வந்திருக்காம, எப்ப ட்ரீட்டு? ஒரு குழந்தை பிறந்தாலே நாங்க சாதாரண ஹோட்டல்ல பார்ட்டி கேட்போம். உனக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. எனக்கு டபுள் ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி வேணும். எப்ப வச்சுக்கலாம்? என்ன டே, அடி வாங்குற முடிவோட தான் நீங்க வந்திருக்கியா? உனக்கு வேற வேலை இல்லையா? முதல்ல இடத்த காலி பண்ணு. ஏய் ரவி, ஏய் இருந்தேன்னா உதப்படுவேன். முதல்ல போடா போடா.
ஏய் போடா. போய் பேசு. சரிங்க. ஹலோ, ஹலோ தனோ, எப்படி இருக்கீங்க மாமா? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். லீலா பிள்ளைலாம் நல்லா இருக்குதுல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. தமிழ் செல்வி தான் அழுதுட்டே இருக்கா மாமா. அவ உங்ககிட்டயே ரொம்ப ஒட்டுதலா பழகிட்டாளா, அதான் அதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அது எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கு. அப்படியா? இங்க பாரு தனோ, அழுகுறாளேன்னு சும்மா விட்டுறாத, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி வச்சுக்க. மாமா, நாங்க என்ன சமாதானப்படுத்தாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்? எல்லாம் பண்ணிதான் பார்த்தோம். எப்பவுமே ராத்திரில நீங்க உங்க மேல போட்டு தட்டி கொடுத்து தூங்க வச்சே பழக்கப்படுத்திட்டீங்களா? அந்த ஞாபகத்துல அழுதுட்டே தூங்கவே மாட்டேங்கிறா. அப்படியா தனோ? எனக்கும் பிள்ளைய பார்க்க ரொம்ப சிரமமா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் வேலை டைட்டா போயிட்டு இருக்குடி. ஐயோ, அப்படியா? ஆமா, நம்ம கோபியோட ஒர்க் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால வேலை முடியற வரைக்கும் அங்கிட்டு நகர முடியாதுன்னு நினைக்கிறேன். பாத்து மாமா, மஞ்சக்காமல வந்த உடம்பு. நீங்க பாட்டுக்கு வேலை அது இதுன்னு வேலை விலைக்கு சாப்பிட. ஏண்டி பழசே இதுக்கு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? உனக்கு பேசுறதுக்கு வேற விஷயமே இல்லையா? அந்த வியாதி என்ன விட்டு போனாலும் துரத்தி கொண்டு என் மேல விட்டு அவ்வளோ இருக்க. இப்ப நான் என்னத்த சொல்லிட்டேன்னு புரியுறீங்க? ஏந்தனோ, அந்த வியாதி என்ன விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அந்த எண்ணம் தான் உன்னை விட்டு போகலன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, எனக்கு ஏதாவது நீங்க ஓடி வந்துடாத. லீலாவின் குழந்தையும் பக்கத்துல இருந்து பாத்துக்க, சரியா? சரி மாமா. சரி, போன வச்சுட்டுமா? பாத்துக்க, சரியா? செல்வம், நான் தாண்டா பேசுறேன். நீ நேரா கோயிலுக்கு கிளம்பி வந்துரு. நாங்க கிளம்பியாச்சு. நீ லேட் பண்ணாம நேரா இங்க வந்துரு. நிர்மலா. என்னம்மா? உங்க அண்ணன் நேரா கோயிலுக்கு வந்துறேன்னு சொல்லிட்டான். நீ கிளம்பு. சரிம்மா. நட்ராஜ், நட்ராஜ் வா, கோயிலுக்கு போலாம் வா. தொல்லை எதுக்கடி தூக்கி தோள் மேல போடுற? ஏம்மா, அவனையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போலாம். அவனை கூப்பிடு, அவன் வருவான். அப்புறம் அவன் என்ன பார்த்து பயப்படுவான். அதை பார்த்து அவங்க அப்பா அம்மா ஏதாவது என்ன சொல்றதுங்க? இது வேண்டாத வம்பு தானே. ஏம்மா, திருப்பி ஆரம்பிச்சிட்டியா? இப்ப நீ ஆரம்பிக்காத, கிளம்பு. வரியா? என்ன சொல்றது? என்னாச்சு அம்மாக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? இவ்வளவு வயசாச்சே தவிர அதுக்குள்ள பக்குவம் இல்ல. என்னங்க சொல்றீங்க? என்னென்ன சரோ, இவ்வளவு சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி கோச்சுக்கிட்டா எப்படி? என்ன சொன்னேன் நானு? குழந்தை அடிக்காதீங்கன்னு தானே சொன்னேன். அது எல்லாரும் சொல்றது தானே. அதுக்கு போய் இவ்வளவு கோச்சுக்கிட்டா? ஒரு மடையன். இதெல்லாம் உன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணுவ? சரி சரி, கிளம்பு. எங்க கிளம்ப சொல்றீங்க? குழந்தைய கூட்டிட்டு நம்ம வேற ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்துரும். என்ன சொல்ற, சிரிக்கிற? பின்ன என்னங்க, அத்தைதான் அப்படி பேசுறாங்கன்னா நீங்க அதுக்கு மேல இருக்கீங்க. பேசாம கடையில வேலை இருக்கும், போய் அதை கவனிங்க. சித்தப்பா. ஏய் காவியா. என்ன மாமா? என்ன இந்த வருஷம் 8ஆவதுல இருந்து 8ஆவதா? மாமா, 7ஆவதுல இருந்து 8ஆவது. லீவ் எல்லாம் எப்படி போகுது காவியா? போர் அடிக்குது மாமா. போர் அடிக்குதா? ஏன் உங்க அத்தை சிரிச்ச மொத்தோட இருக்காங்க, வந்து விளையாட வேண்டியதானே? அவங்க எங்க வராங்க? சரி நீ சொல்லு, என்ன விசேஷம்னு? நானும் ஹரியும் ஸ்விமிங் கோச் போலான்னு இருக்கோம் மாமா. எங்க இருக்கு? எங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற சைடு இருக்குதா. அப்படியா? உங்க அத்தையும் கூட்டு போய் ஸ்விமிங் கத்து கொடு. அந்த டெஸ்ட் உனக்கு சூப்பரா இருக்கும். சும்மா இருங்க. சும்மா போய் கத்துக்க. மாமா, எனக்கும் ஹரிக்கும் ஆளுக்கு 200 ரூபாய் வேணும். எதுக்கு? ஸ்விமிங்ல சேர்றதுக்கு தான். ஓ சரி சரி சரி. இந்தாங்க சார், நல்லா நீச்சல் அடிங்க. தேங்க்ஸ் மாமா. ஏய் காவியா, எவன்கிட்ட போய் காசு வாங்குற? மாமா, நான் தானே பணத்தை கொடுக்குறேன். நீ தான் உன்கிட்ட கையேந்தவன சொல்லிட்டியாடா? அதுக்கா பைத்தியக்காரமா இப்படி இந்த கேவலமான 200 ரூபாய் என்ன கிட்ட தர மாட்டேன்? இது என்ன புது பழக்கம்? இவன்கிட்ட போய் கேட்டு வாங்குறா? என்னங்க, என்னாச்சு? ஏன் புள்ளைய திட்டுறீங்க? என்னடி இந்த பிச்சை காசு 200 ரூபாய் என்ன கிட்ட தர மாட்டேன்? நம்மள மதிக்க அவன்கிட்ட போய் கேட்டு வாங்குறாளே. என்ன இது? ஹரி, இங்க வாப்பா. என்ன ராஜா, என்ன விஷயம்? அப்பா, சித்தப்பா காசு கொடுத்தாரு. சித்தப்பா தானே காசு கொடுத்தாரு. தப்பே இல்ல, வாங்கிக்கலாம். சரிப்பா. ஸ்கூல்ல உங்க சுந்தரி மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? குற்றம் பார்க்கில் சுத்தமில்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? அதை நம்ம மீறலாமா?
மீறக்கூடாது. போ சித்தப்பா தேங்க்ஸ் சொல்லிட்டு வா, போ. தேங்க்ஸ் சித்தப்பா. வா ராஜா வா. இது என்னடா அசிங்கமான பொழப்பு? கேவலம் 200 ரூபாய்க்கா கௌரவத்தை வித்துட்டு வரியாடா? சரி 200 ரூபாங்கிறதுனால தூக்கி போட்டு டிராமா பண்ற. உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் ஆளுக்கு 10,000 ரூபாய் ஃபீஸ் கட்டானே, அதை தூக்கி போடுவே நீ? ஆமா, அது என்ன உங்க லாஜிக் புதுசா இருக்கு? அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி உங்க ரோஷம் ஏறுது இறங்குது, குறையுது கூடுது, தோன்றுது மறையுது. பாரியா, இதே கோபி வெளியே வந்து உன் பொண்ணுக்காக கட்டினா பாரு 10,000 ரூபாய், அதை திருப்பி கட்டா உன்னால கொடுக்க முடியுமா? என்னடா உன் மாமனை நாய் கடிச்சா என்ன? சரிவா, நம்ம வேலையை பார்ப்போம். सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणे नमोस्तुते. வாங்கிக்கோ, வாங்க. குடும்ப தலைவர் நீங்க தானே? உங்க பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு தேவராஜன், பூச நட்சத்திரம். அப்பா பேரு சங்கரன். உங்க பையன் தானே அது? அம்பி, உன் பேர் நட்சத்திரம் சொல்லுப்பா. எதுக்கு? சங்கல்பத்துக்காகத்தான். பேரு வாசு, மக நட்சத்திரம். வாசு, எங்க கிளம்பிட்டேன்? சாரி அங்கிள். டேய் வாசு, நில்லுடா. அங்கிள், நீங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல அங்கிள். இது கோவில், மரியாதையா தான் நடந்துக்கணும். அந்த ஆள் கூட சேர்ந்து சாமி கும்பிட கூட எனக்கு பிடிக்கல அங்கிள். இது உன் வீடு இல்லப்பா. பொது இடத்துல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் நடந்துக்கணும். நீ படிச்சவன் தானே, ஏன் இப்படி நடந்துக்கிற? சாரி அங்கிள். வாசு அண்ணே, அவனை பத்தி தெரிஞ்சது தானே. சாமி, நீங்க பூஜை ஆரம்பிங்க. வாங்கண்ணே. ஏன் நிர்மலா, உங்க அண்ணன் வந்திருப்பானா? அதெல்லாம் வந்திருக்குமா? அவனை கோயிலுக்கு வாடான்னு கூப்பிட்டா கூட 1008 கேள்வி கேட்பான். சும்மாருமா, அண்ணன் வருது. என்னம்மா லேட்டா வர? ஆமாடா, நீ என்னமோ முன்னாடி வந்துட்டேன்னு என்ன கேள்வி கேக்குறியா? இல்லம்மா, கொஞ்ச நேரம் தாச்சு வந்து, நீ இன்னும் காணாம. அம்மா, நான் சொன்னது மாதிரியே பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நீங்க சொன்னபடி செஞ்சா எல்லாம் நல்லபடியா நடக்குங்களா? இனிமே பகவானோட புண்ணியத்துல வாழ்க்கை நல்லபடியாவே இருக்கும். என்னங்க, பிரசாதம் எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். பாத்தீங்களோ, நான் சொல்லி வாய முடியல, பகவானே பிரசாதத்தை அனுப்பியிருக்கார். இதுக்கு மேல வேற என்ன அறிக்கை வேணும்? வாங்க. பாத்தியாடா? பார்த்தேன். வா வாமா. கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாயுட் புருஷத் சதேந்திரிய ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஸ்ரீர்வர்ஷஸ்வ மாயுஷ்ய ஆரோக்கிய மாவிதா சோபமானம் மஹீயதே. தானியம் தனம் வசும் பகவத்ரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுஹு. பிரசாதம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. நீங்க படைச்சதா? ஆமா, பூஜைக்காக பண்ணுது. உன் பேர் என்னம்மா? சக்தி. உங்க அப்பா அம்மா எல்லாம் உங்க கூட வந்திருக்காங்களா? அதோ அங்க இருக்காங்களே. சரிங்க. சாமிகிட்ட கொடு. செல்வம்,
நம்ம சுந்தரையா கூட இருக்காரு. இந்தாங்க சாமி. அப்பா ஒரு நிமிஷம் வாங்கல. தெரிஞ்சவங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். அடடே செல்வம், வணக்கம்மா. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி இப்படி போயிட்டு இருக்கோம்ல. நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? எங்களுக்கு என்ன, நாங்க நல்லாதான் இருக்கோம். இவர் அடையாளம் தெரியுதுங்களா? நமக்கு வேண்டிய சொந்தம். அதான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க தேவராஜ் அண்ணன் தானே? ஞாபகம் வச்சிருக்கீங்களே, நான் கூட உங்களை பார்த்த உடனேயே அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, நீங்க திருச்சியில தானே இருந்தீங்க? எப்ப சென்னைக்கு வந்தீங்க? அதுவும் அம்மா, திருச்சியை காலி பண்ணிட்டு சென்னைக்கு வந்துட்டோம். ஓஹோ, அப்படியா? ஆமாம்மா, திருச்சியிலேருந்து வந்து 2 மாதம் ஆச்சு. இங்கே தங்கிடலாம்னு இருக்கிறோம். சுந்தரம் தான் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்காரு. அவர் மட்டும் இல்லைன்னா முன்ன பின்ன தெரியாத இந்த புது ஊர்ல ரொம்ப தடமாறி போயிருப்போம். ஆமா, நீங்க எப்படிமா இருக்கிறீங்க? ஏதோ கடவுள் புண்ணியத்துல நல்லாவே இருக்கும். ஆமா ஆமா. அப்புறம் இது என் பொஞ்சாதி, பாத்திருக்கீங்கல்ல? வணக்கம். தெரியும் தெரியும். இது என் பொண்ணு சக்தி. செல்வம், நேராச்சு, நம்ம கிளம்பலாமா? தேவராஜ், குடும்பத்தோட பொழைப்புக்காக எப்படி சென்னைக்கு வந்தீங்களோ அந்த மாதிரி வந்தவங்க தான் ராஜம்மா. இப்ப நல்ல நிலைமையில இருக்காங்க. செல்வம், உங்க அண்ணனோட சேர்ந்து புதுசா லாரி ஆபீஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மோரோவர், உன்னால எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணும்பா. என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? சொல்லுங்க, எது வரதாலும் செய்யறேன். ஆமா செல்வம், உதவின்னு நான் உங்களை கேட்டு வரும்போது நான் தானே நேரம் வரணும். அதுவும் தவிர புதுசா லாரி ஆபீஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதை நான் பார்க்க வேண்டாமா? செல்வம், சீரியஸா எடுத்துக்காதுப்பா, நான் தமாஷுக்கு தான் சொன்னேன். அம்மா, நீங்க எல்லாரும் ஒரு முறை எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனோம். நாங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்க வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க விட்டதில்ல. நான் எப்பவும் பழச மறக்காதவ. வட செல்வம்.